தலைநகர் உள்ளிட்ட வடக்கு கிழக்கு மலையகம் என நாட்டின் சகல பாகங்களிலும் தைத்திருநாள் கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. கிர்லப்பனை மயூரா கோவிலில் இடம்பெற்ற தைப்பொங்கல் நிகழ்வுகளில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டோர் சமய நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர். பொங்கல் பொங்க வைத்து அவர்கள் சமய கிரியைகளிலும் ஈடுபட்டனர். மலையக பகுதி மக்களும் இந்து கலாசார அம்சங்களுக்கு முன்னுரிமை அளித்து தைத்திருநாளை கொண்டாடினர். இந்த மக்கள் புத்தாண்டு பிறந்ததன் பின்னர் தைப்பொங்கல் கொண்டாட்டங்களில் சமய நிகழ்வுகளுக்கு முன்னுரிமை அளித்து கொண்டாடுகின்றனர். மலையக தோட்டப்புற கோயில்களில் சமய நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் புத்தாடை அணிந்து பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். கொழும்பிலும் ஏனைய நகர்ப்புறங்களிலும் வாழும் மக்கள் இன்று அதிகாலை முதல் தனது வீடுகளுக்கு முன்னால் கலாசார நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர். பொங்கல் பொங்க வைத்து தைப்பொங்கலை கொண்டாடினர். இதற்கு தேவையான சிவப்பு பச்சை அரிசி தட்டுப்பாடின்றி தமக்கு பெற்றுக்கொள்ள முடிந்ததாக அம்மக்கள் தெரிவித்தனர். வரலாற்று முக்கியத்துவமிக்க கண்டி செல்வ விநாயகர் கோயிலில் விசேட சமய வழிபாடுகள் இடம்பெற்றன. தமது விவசாயத்தை மேற்கொள்வதற்கு உதவிய கால்நடைகளுக்கும் அவர்கள் நன்றி செலுத்தினர். களுத்துறை கதிர் வேலாயுத சுவாமி ஆலயத்தில் விசேட சமய வழிபாடுகள் இடம்பெற்றன. எல்பிட்டிய திவிதூர தோட்டம் பத்தினி அம்மாள் கோயிலில் விசேட சமய வழிபாடுகள் இடம்பெற்றன. விசேட பூஜைகளும் இடம்பெற்றன. பெரும் எண்ணிக்கையிலானோர் இதில் கலந்து கொண்டனர். தைப்பொங்கல் அரச வைபவம் மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் இடம்பெற்றது. கிருஷ்ணகுமார் குருக்கள் தலைமையில் சமய வழிபாடுகள் இடம்பெற்றன. பெரும் எண்ணிக்கையிலானோர் இதில் கலந்து கொண்டனர். பதில் அமைச்சர் கமகதர திசாநாயக்கவும் இதில் கலந்து கொண்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஏற்பாடு செய்த தைப்பொங்கல் நிகழ்வு கூட்டுத்தாபன வளவில் இடம்பெற்றது. தமிழ் சேவை பணிப்பாளர் ஆர் கணபதி பிள்ளை தலைமையில் இடம்பெற்ற தைப்பொங்கல் நிகழ்வுகளில் கூட்டுத்தாபன தலைவர் பேராசிரியர் உதித்த கயாசான் குணசேகர பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பேராசிரியர் SJ யோகராசா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செட்டித்தெரு உக்கிர காளியம்மன் ஆலய குரு சிவசிறி கமலநாத குருக்கள் பூஜை வழிபாடுகளை நடத்தி வைத்தார். கிழக்கு மாகாண சபையின் மாகாண கலாசார திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தைப்பொங்கல் விழா குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள வேலூர் மிட்சுயி மீள்குடியேற்ற கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை திருக்கோணேஸ்வர கோயிலில் தைப்பொங்கல் பூஜை ஸ்ரீ கிரிகர குருக்கள் தலைமையில் இடம்பெற்றன. மக்களுக்கு பொங்கல் அன்னதானங்களும் வழங்கப்பட்டன. சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் உழவர் திருநாளாம் தைத்திருநாளை முன்னிட்டு மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கசுவரர் ஆலயத்தில் விசேட பொங்கல் வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆலய பிரதம குரு சிவசிறி பூரண சுதாகரன் குருக்கள் தலைமையில் பூஜைகள் இடம்பெற்றன. கந்தலாய் சோழீஸ்வரர் சிவன் ஆலயம் மற்றும் முத்துமாரியம்மன் ஆலயம் ஆகியவற்றில் விசேட பொங்கல் வழிபாடுகள் இடம்பெற்றன. பொங்கல் பொங்கி படைக்கப்பட்டு சூரிய பகவானுக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்றன. ஆலய பிரதம குரு ரகுவரன் குருக்கள் பூஜைகளை நடத்தி வைத்தார். வவுனியா கந்தசுவாமி ஆலயத்தில் புதுப்பானையில் புத்தரிசியிட்டு பொங்கல் இடம்பெற்றதுடன் ஏனைய சமய வழிபாடுகளும் இடம்பெற்றன. ஆலய பிரதம குரு தலைமையில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன.